ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. பிரதமர் மோடி அவர்கள் நேற்று 7வது முறையா தமிழ்நாடு வந்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து கோவையை தொடர்ந்து சென்னையிலுமே டி நகர்ல ரோட் ஷோ நடத்தியிருந்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்படின்னு அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரோட் ஷோ முடிந்த உடனே அவர் ட்விட்டர் பக்கத்துல சென்னை என் மனதை வென்றது அப்படின்னு போட்டிருந்தாரு. சென்னை மக்களோட மனதை மோடி அவர்கள் வென்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்னை மக்கள் மனதை மோடி வெல்லவில்லை என்பதுதான் இந்த கருத்து. காரணம் மொத்தமே 2 கிலோமீட்டர் ரோட் ஷோ பனகல் பார்க்ல ஆரம்பிச்சு தேனாம்பேட்டையில முடிஞ்சது. பெரிய கூட்டம்னு கூட சொல்ல முடியாது. அத இன்னும் சொல்ல போனாங்க, அதுல கூட்டம் வர்றதுக்கு வழியும் இல்லை. நேற்று விடுமுறை தினம். அப்புறம் பிரதமருக்குங்கிற ஒரு செக்யூரிட்டி புரோட்டோகால்ல எல்லாருமே குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வரணும், அவங்களை எல்லாம் செக் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் செக்டு பர்சன்ஸ் தான் உள்ள வர முடியும். செக்யூரிட்டி செக் முடிச்சு தான் இப்ப பிரதமர் ரோட் ஷோக்கு வர முடியும். ஏன்னா பிரதமருக்கும் அந்த மக்களுக்கு இடையில ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது தரவு செக்கப். அப்ப சாதாரண ஜனங்க எப்படி அங்க வர போறாங்க? சரி, சாமானியர்கள் தானே வாக்காளர்கள், மற்றவங்க எல்லாம் கட்சிக்காரங்க தானே. கட்சிக்காரர்கள் ரோட் ஷோல பிரதமர் கையாட்டும் போது இவங்களும் பதிலுக்கு கையாட்டுறதுல எப்படி சென்னை மக்கள் மனதை வெல்ல முடியும்? வேணா அந்த அங்க ரோட் ஷோவை பார்த்த கட்சிக்காரர்கள் மனதை வேணா வெல்லலாமே தவிர பொதுவான மக்கள் மனதை எப்படி வெல்ல முடியும்? தென்சென்னை தொகுதியில் நடக்குதுங்க. தென்சென்னை தொகுதி மக்களை வெல்லணும்னு நினைச்சா கூட டி நகர்ல எப்படி வெல்ல? அது இருக்கிறதுல ஹை கிளாஸ் ஏரியா வச்ச. இன்னும் சொல்ல போனாங்க, பாண்டி பசார் ஏரியா ஒரு வியாபார ஸ்தலம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ரோட் ஷோ, அதுவே பெரிய இடைஞ்சல். ஏன்னா இயல்பாகவே நேற்றுக்கு விடுமுறை தினம் அங்க ஷாப்பிங் தான் போகணும்னு நினைச்சிருப்பாங்க. கடைசியில யாருக்கும் எதுவுமே போயிருக்க முடியாது. ஃபுல்லா காலையில இருந்து டிராபிக் கட்டு, டைவர்ஷன்ஸ். நேற்றைய முன்தினமே பாத்தீங்கன்னா ஒத்திகை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அன்னைக்கு டிராபிக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்றைய முன்தினம் மாலையே புரோட்டோகால்ங்க. அதாவது ஹை ரைஸ் பில்டிங் எல்லாமே டேக் ஓவர் பண்ணணும். பிரதமர் வரும்போது அந்த ரோட் ஷோவோட 2 பக்கமும் ஒரு உயர்ந்த கட்டடம், 2 மாடி 3 மாடி கட்டடம் இருந்தா கூட டேக் ஓவர் பண்ணணும். அதெல்லாம் தரவா சென்சிடைஸ், அதாவது கம்ப்ளீட்டா எந்த பிரச்சனையும் இல்லாத பாத்துக்கிடணும். 1500 போலீஸோ 2000 போலீஸோங்க. வந்த ஜனங்களே சாதாரண ஜனங்கள்னு பார்த்தா ஒரு 5000 பேர் கூட இருக்காது. இன்னைக்கு காலையில கூட தினகரன் அது பெருசா செய்தி பண்ணியிருந்தாங்க. எதுக்காக நான் சொல்ற வர்றேன்னாங்க, பொதுவாவே ரோட் ஷோனால பிரயோஜனமே கிடையாது. பிரதமரே கர்நாடகா போனாரு, இதே ரோட் ஷோ. என்னாச்சு? இந்த பூவெல்லாம் தூக்கி போடுறத ஜனங்க ரசிக்கிறாங்கன்னா நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஆர்கனைஸ்டா நாட்டிய நடன நிகழ்ச்சிகள், அப்புறம் கலை நிகழ்ச்சிகள், இதெல்லாம் யாரை திருப்திப்படுத்த? பிரதமரையும் பாவம் திருப்திப்படுத்த முடியாது. அவரும் மாநிலமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஷோவா டிவிக்கு யூஸ் ஆகும், அவ்வளவுதான். படக்காட்சி டிவி உலகத்துல அது தேவைப்படுது. அதான் கலர்ஃபுல்லான ஒரு படக்காட்சி. அதை தாண்டி என்ன இருக்கு சொல்லுங்க? ரைட் சார். நீங்க சென்னை மக்கள் மனதை இல்ல, தென் சென்னை மக்கள் மனதையே வெல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த ட்வீட்லயே பிரதமர் மோடி அவர்கள் சென்னை மக்கள் கொடுத்த உற்சாகத்துல தமிழ்நாடு முழுவதுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கு என்டிஏ அலையன்ஸுக்கு? இதுல பாண்டி பசார்ல ரோட் ஷோ போனா அது என்ன பாளையங்கோட்டையில எதிரொலிக்க போதா? இல்லைன்னா டி நகர் ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல எதிரொலிக்க போதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. டிவியில அது இன்னும் சொல்ல போனா அந்த டைம் கூட எவ்வளவு பேர் டிவி பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, டிவியில அது ஒரு ஷோ, அவ்வளவுதான். நான் நேத்தே புதிய தலைமுறையில் என்கிட்ட ரோட் ஷோ நடக்கும்போது கருத்து கேட்டப்ப நான் இதே கருத்து தான் சொன்னேன். பொதுவாக இந்த டெமோக்ரஸியில, ஜனநாயகத்துல இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதுங்க, யாரா இருந்தாலும். என்ன காரணம்னா, வாக்காளர் இரிட்டேட் ஆகுறான், அவனுக்கு இடைஞ்சல் ஆகுது. நீங்க வாக்காளர்னு தொந்தரவு பண்ணியா ஓட்டு கேட்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஓட்டர், அவனுக்கு 1000 வேலை இருக்கும். அவன் ரோட் ஷோ வந்தான்னா ரோட் ஷோ வராட்டா என்ன, அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. அவன் மனசுக்கு தோணுன வகையில ஓட்டு போடுறான். இன்னும் பெரிய வேடிக்கைங்க, நேற்று சில நண்பர்கள், தேர்தல் பணியில் ஈடுபட்ட நண்பர்களோடு பேசிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிகளுக்கும் 85 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் வீட்டுல இருந்தே ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். சில தேர்தலாக நடைமுறையில் இருக்கு. அது எவ்வளவு பெரிய வசதி! 85 வயசானவங்க இந்த வெயிலுக்குள்ள வாக்குச்சாவடி 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், அங்க போகணும். மாற்றுத்திறனாளின்னா இந்த வெயிலுக்குள்ள போகணும்.
இதெல்லாம் வேணான்னு தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கிற அற்புதமான ஏற்பாடு. அப்போ 85 வயசுக்காரங்க எல்லாரும் மாற்றுத்திறனாளி எல்லாரும் வந்து அந்த ஓட்டுக்கு பதிவு பண்ணிக்க தயாரா இருக்கணும்ல? இல்ல. 10% கூட பதிவாகலன்றாங்க. மொத்தம் இருக்கிற இந்த எண்ணிக்கையில மாற்றுத்திறனாளி எண்ணிக்கை மற்றும் வந்து 85 வயதுக்கு மேலாளர்கள் எண்ணிக்கையில 10% கூட வீட்டுல இருந்து ஓட்டு போட முன் வரல. ஏன்? ஏன்னா ஓட்டு போட்டா ரூபா கொடுக்க மாட்டாங்க யாரும். ஓட்டு போட்டவங்களுக்கு எதுக்கு ரூபா கொடுக்கணும்? அப்ப எல்லாருமே பணம் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம அப்படி கெடுத்து வச்சிருக்கிறோம் வாக்காளர்களை எல்லாம். அவங்க ஓப்பனா சொல்றாங்களாம், பதிவு பண்றதுக்கு அதிகாரிகள் இந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு போனா வேணாங்க, அது கடைசி நேரத்துல கொண்டு வந்து பணம் கொடுப்பாங்க, இப்பவே நம்ம ஓட்டு போட்டோம்னா எப்படிங்க பணம் கொடுப்பாங்க? 10% பேர் தான் இந்த குரூப்ல முன்கூட்டியே வந்து பதிவு பண்ணி அந்த அந்த ஃபெசிலிட்டியவே பயன்படுத்தியிருக்காங்க. வெளிப்படையா நம்ம பார்த்தோம்னா இது எவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி, எவ்வளவு வசதி அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏன் முன் வரவில்லை என்றால் நம்ம வாக்காளர்களை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம், கரெக்ட் ஆக்கி வச்சிருக்கிறோம். அப்போ மோடி வந்து ரோட் ஷோ நடத்தி அவர் வந்து கையெல்லாம் காட்டின உடனே மக்கள் மனதையெல்லாம் வென்று விட்டாருன்னா எப்படி வரல? அங்கதான் ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே. அதாவது ஒரு ஆளுங்கட்சினா ஒரு 400-500 கொடுக்கணும், எதிர்கட்சினா 300-200 கொடுக்கணும். ஆக மொத்தம் வந்து ஒரு 1000 ரூபா வரும். இந்த 1000 ரூபா வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு வந்து 5 ஓட்டு இருந்தா 5000 ரூபா கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு ஒரு செலவு வச்சிருக்கிறோம். 5 ஓட்டு இருந்துச்சுன்னா 500 ரூபா கொடுத்தவங்களுக்கு 3 ஓட்டு, 200 ரூபா கொடுத்தவங்களுக்கு 2 ஓட்டு. இப்படி இருக்குங்க நிலவரம். 90% 10% தாங்க உண்மையிலேயே இந்த மாறுதலுக்கான சாவியவே அவங்க தான் வச்சிருக்காங்க. அதிகபட்சமா 10 to 15%. அவங்க வந்து கரெக்டா பணம் எல்லாம் வாங்காம வாக்காளர்களோட தகுதி, அந்த கட்சிகளோட தகுதி, அவங்க இதுக்கு முன்பு செய்த பணிகள், இப்போ முதல்வர் சொல்ற மாதிரி வந்து இதுக்கு முந்தி மோடி வந்தாராங்கிற கேள்விக்கெல்லாம் பதில், இதெல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம், பிராக்டிகல் நிலவரம். பிரதமருக்கும் நல்லா தெரியும் எல்லா ஊர்லயும் இந்த நிலவரம் தான் இருக்கு. இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு சொல்றாருங்க. அவ ஏங்க வந்து பீகார்காரன் இங்க வரான்? 600 போஸ்ட்டுங்க, கான்ஸ்டபிள் போஸ்ட் உத்தரப்பிரதேசத்துல. எத்தனை பேர் பரீட்சை எழுதியிருக்காங்க தெரியுமா? 20-30 லட்சம் பேர். 600 போஸ்ட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் பரீட்சை எழுதுறாங்க. அப்போ உத்தரப்பிரதேசம் மிக செழிப்பான மாநிலமாக எங்க மாறி இருக்கு? பீகார் 36% வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. பீகார்காரங்க எல்லா இடத்துலயும் இந்தியா முழுவதும் அவங்க பாவம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எந்த வகையில வந்து பாரதிய ஜனதாவோ இல்ல பிரதமர் மோடியோ 10 ஆண்டு காலத்துல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. வட இந்தியாவை சொர்க்க பூமி ஆக்கியிருக்காங்க. தென்னிந்தியாவே விட்டுருவோன்றாங்க. வட இந்தியாவை நீங்க முதல்ல சொர்க்க பூமி ஆக்குனீங்களா? உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% அங்க வந்து போன தடவை மேண்டேட்டுங்க. சில ராஜஸ்தான்ல எல்லாம் 25 தொகுதி. ஆனா எங்க வந்து நீங்க அங்க மாற்றி இருக்கீங்க? எங்க வந்து அங்க பாலாறும் தேனாரும் பெருகி ஓடுதே? அப்போ நீங்க தமிழ் மக்கள் மனதை வெல்றதுக்கு இங்க வந்துட்டீங்க. இந்த கேள்வி எல்லாம் வரத்தான செய்யுது இயல்பாக. இந்த ரோட் ஷோ எல்லாம் ரோட் ஷோக்கான செலவு எவ்வளவு? அதுக்கு இப்ப உதாரணமா பிரதமர் வராரு, அதுக்கான மத்த செலவுகள், அதாவது பாதுகாப்பு, போக்குவரத்து, இதெல்லாம் யார் பேர் பண்றா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இல்லைன்னா நம்ம போலீஸ் இன்வால்வ் ஆகும்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வசதி வந்து பிற வேட்பாளர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப வந்து பிரதமருக்கு தனி ட்ரீட்மெண்ட் அப்படித்தானே வருது. சோ பொதுவாக வந்துங்க டெமோக்ரஸியை சிம்பிளிஃபை பண்ணாதான், தேர்தல் செலவினங்களை கட்டுப்படுத்தினாதான் அது ரியல் டெமோக்ரஸியா மாறும். இவ்வளவு கட்சி இருக்கு, இவ்வளவு கேண்டிடேட் இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து பணமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சர்வ கட்சி கூட்டம் போட முடியாதா? என்னைக்காவது போட்டிருக்கோமா? அப்படியான ஒரு முயற்சியாவது எடுத்திருக்கோமா? எல்லாரும் ஒத்து வரலைங்க, நாங்க கொடுக்கல ஆனா இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாவது நீங்க சொல்லணும்ல. எந்த முயற்சியுமே நம்ம எடுக்கல. அது பாட்டுக்கு சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிட்டே போறோம். ஆனா வெளியில ஊழல் ஒழிப்புன்னு சொல்றோம். பிரதமர் வந்து நான் ஊழலை ஒழிச்சிட்டேன்றாரு. மயிலாப்பூர்ல வந்து அது 200-300 வருஷம் பழமையான நிறுவனம். அங்க வந்து பயங்கர பிரச்சனை. எல்லாமே மூத்தவர்கள், ரிட்டையர்டு பர்சன்ஸ், வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறவங்க எல்லாம் அங்க டெபாசிட் போட்டு வச்சு இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியாம குழப்பத்திலையும் தவிப்பிலையும் இருக்காங்க. பிரதமர் வந்து ரோட் ஷோ நடத்திய தென் சென்னையில் ஒரு முக்கியமான கேந்திரம் மயிலாப்பூர். குறிப்பாக வந்து மத்தியதர மக்கள் பிராமண ஓட்டு வங்கி நிறைந்தது. பிஜேபிக்கு இப்ப ஆதரவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மயிலாப்பூர் சிட்ஃபண்ட் நிறுவனத்தோட சேர்மன் பிஜேபி கேண்டிடேட், சிவகங்கை கேண்டிடேட் தேவநாதன். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க?
பாஞ்சு போக வேண்டாமா இடி? பிரதமர் வந்து எல்லாம் இடி எல்லாம் ரொம்ப இதா இருக்குங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எந்த குற்றச்சாட்டும் யார் பேர்லயும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ரொம்ப நியாயப்படித்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்ப ஏன் கண்ணுக்கு எதிர தெரிகிற விஷயங்களுக்கு வந்து எந்த புலனாய்வு அமைப்பும் பாய மாட்டேங்குது? ஏன் வந்து வருமான வரித்துறை பாய மாட்டேங்குது? இந்த கேள்விக்கெல்லாம் பிரதமர் தன்னோட ரோட் ஷோல பதில் சொல்லியிருக்கணும்ல. 4 கோடி பத்தி கூட வந்து பேசல, வெளிப்படையா வந்து ஊழலுக்கு எதிராக பேசுவேன்னு சொல்றாரு. 4 கோடி வந்து அது பிஜேபி தான் கொடுத்துட்டு இருக்கு. 7,5 கோடி ரூபாய் எல்லா கேண்டிடேட்டும் கொடுத்துருக்காங்க. 15 கோடி என்னமோ பேசியிருக்காங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு. அது கொடுக்கலாங்க, ஒரு கட்சி வந்து கொடுக்கலாம். ஆனா அந்த 95 லட்சம் ரூபாய் வரம்புக்கு உட்பட்டு தானே கொடுக்கணும். 95 லட்சம் கேண்டிடேட்டை செலவழிக்க வேண்டாங்க. நிர்மலா சீதாராமன் என்கிட்ட செலவழிக்க துட்டே இல்லைங்கன்ட்டாங்க நிதியமைச்சர். துட்டே இல்லை, நான் செலவழிக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லைங்க, நான் ஏழை, அதனால நான் தேர்தலே நிக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படிதான் தெரியுது, ரொம்ப ஏழையாவும் தெரியுது, பாவமாவும் இருந்துச்சு எனக்கு. அப்ப வந்து பிஜேபி வந்து 95 லட்சம் ரூபாய் ஒரு கேண்டிடேட்டுக்கு கொடுத்து 91 கோடின்னு வச்சுங்களேன். அந்த 1 கோடிக்குள்ள எல்லா கேண்டிடேட்டும் வெற்றி வாய்ப்பை அடைந்து 400 மேலையும் 370க்கு மேலையும் வெற்றி பெற்றா மகிழ்ச்சி. ஆனா உண்மையில என்ன நடக்குது? அப்ப எப்படி இந்த 4 கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு? அவங்க கேட்டா, இல்லைங்க எல்லாருக்கும் வந்துச்சுங்க, என்னைய போட்டு கொடுத்துட்டாங்க, இது வேற யாரும் சொல்லியிருக்க வழியே கிடையாது, இந்த பணம் எப்படி வந்ததுங்கிறது பிஜேபிக்கு தாங்க தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. பிரதமர் பதில் சொல்லணும்ல அதுக்கெல்லாம். ரைட் சார். ஒரு புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கார். முக்கியமான ஒன்றிய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி அவங்களும் பரப்புரையில் ஈடுபட்டிருக்காங்க. வட சென்னையில பரப்புரையில் ஈடுபட்ட ஸ்மிருதி இரானி அவர்கள் சொன்ன விஷயத்தையே வந்து தவறா வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இது நெகட்டிவா தானே முடியும் பாஜகவுக்கு? பொதுவாக வட இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த குழப்பங்கள் ஏற்படுவது இயற்கைதாங்க. தென்னிந்திய தலைவர்கள் வந்து நீங்க வட இந்தியாவுக்கு பிரச்சாரத்துக்கு போவாங்க, அப்பவும் இந்த குழப்பம் ஏற்படத்தான் செய்யும். அதை கூட நான் பெருசா நினைக்கிறேன். ஆனா ஸ்மிருதி இரானியோ ராஜ்நாத் சிங்கோ இங்க வந்து என்ன சாதிக்க போறாங்க அப்படிங்கறதான் கேள்வி. ரியல் பாலிடிக்ஸ் என்னது? ரியல் பாலிடிக்ஸ் கடைசியில ஓட்டு ஜெயிக்கணும். ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான். அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கான்ட்ரிபியூட்டரி நேச்சர் என்பது உள்ளூர் தலைவர்களுக்கு தான் இருக்கும். இதே ஸ்மிருதி இரானி வந்து அவங்களுக்கான செலவுக்கு பதிலாக உள்ளூர் தலைவர்கள், பிஜேபியை சேர்ந்த உள்ளூர் தலைவர்கள் அவங்க பாடுபட்டு இருந்தா கொஞ்சம் ஓட்டு கூடலாம். அவங்களுக்கு லோக்கல் செல்வாக்கு இருக்கும். நமக்கு அவங்க பேரும் முகமும் தெரியாது, ஒரு சாதாரண வார்டு லெவல்ல இருப்பாங்க. அவங்கதான் வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி கட்சிக்காக உழைக்கிறதா அவங்கதான். எல்லா கட்சியிலுமேங்க தலைவர்கள் முகம்தான். அப்ப தமிழ்நாடு தழுவிய தலைவர்கள் அவங்க தமிழ்நாடு பிஜேபிக்கு முகமா இருப்பார்கள், இல்ல திமுகவுக்கு முகமா இருப்பார்கள். வட இந்தியால இருந்து வர்றவங்க அதெல்லாம் எந்த காலத்திலயும் அது பிரயோஜனப்பட்டதே கிடையாதுங்க. ஒரு ஷோவுக்கு ஒரு பிம்பத்தை கொடுப்பதற்கு மோடியின் முகமோ ராகுல் காந்தியின் முகமோ உதவலாமே தவிர அவர்கள் வந்து எந்த காலத்திலும் ஓட்டை வந்து சேகரித்து கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு நாள் செய்தி. நேற்று ரோட் ஷோ முடிஞ்சுதா, இன்னைக்கு பிரதமர் வேலூர் போறாரா, அதோட முடிஞ்சதுங்க. இன்னைக்கோட எல்லா டிவியில எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருவாங்க. நாளைக்கு வேற வேற பிரச்சனையை நோக்கி போயிடுவாங்க எல்லாருமே. ஆக இதுல இது ஏன் அப்ப நடக்குது அப்படின்னா ஜனநாயகத்தை தவிர்க்க இயலாத சடங்கு மாதிரி இது ஆயிடுச்சு. ஸ்மிருதி இரானி அப்படிங்கிறவங்களோட அந்த பழைய இது என்ன, அவங்க எப்படி டிவி தொடர்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மினிஸ்டர் ஆன பிறகு நான் டிவி தொடர்ல நடிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சவங்க அவங்க. மோடியே அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அதாவது இப்ப ஒரு செவரல் இயர்ஸ் பேக். என்னன்னா இந்த திரைப்பட நடிகர்கள் நட்சத்திரங்களுக்கு திரைப்படத்தை விட்டு வர்றதுக்கு மனசு வராதுல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு டிவி தொடரை விட்டு வர்றதுக்கு மனசு வரல. இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கு இல்ல நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியும், காமன் மேனுக்கு இது தெரியாது. அப்ப ஸ்மிருதி இரானி வரும்போது அவன் ஜஸ்ட் இன்னொரு ஆள் வராங்கிற ரீதியில் தான் வேடிக்கை பார்க்கறான். சினிமா ஸ்டார் வராங்கங்க, பிரச்சாரத்துக்கு எல்லாரும் பயன்படுத்துறாங்க, வடிவேலை பயன்படுத்துவாங்க, செந்தில பயன்படுத்துவாங்க, சிம்ரனை பயன்படுத்துவாங்க. என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. தேர்தல் நேரத்துல சில நேரங்கள்ல அவங்களுக்கான வருமானமா இது மாறிடுது. அப்போ 7 நாள் கேம்பெயின் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம குறிப்பிட்ட செலவுக்குள்ள நடத்துற மாதிரி நம்மளோட சிஸ்டத்தை நம்ம மாத்தணும். காமன் மேன் இன்னைக்கு ரொம்ப நாலேஜபிள். காரணம் நீங்கெல்லாம் இருக்கீங்க, செல்போன் வழியா நீங்க உடனே போய் சேர்ந்துடுறீங்க. அவன் சீர்தூக்கி பார்க்க அவனுக்கு தெரியும்.
இன்னொரு வகையில அவன் எப்படி சீர்தூக்கி பார்க்கறான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் அதிக காசு கொடுக்குறாங்கன்னு அவன் சீர்தூக்கி பார்க்கறான். ஓகே. அப்போ ஒண்ணு நம்ம வந்து அந்த கேஷ் ஃபார் ஓட்ட ஒழிச்சுக்கிட்டணும். இல்லைன்னா ஜனநாயகம் ரொம்ப பாழ்பட்டு போயிடும். நான் பார்க்க ரொம்ப மோசமாயிட்டே வருதுங்க. இந்த 45 இயர்ஸ் நான் வந்து இப்ப பத்திரிகையாளர் நான் தேர்தலை பார்க்கிறேன். அதுக்கு முந்தி கல்லூரி மாணவன் நான் தேர்தலை பார்த்தேன். வர 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 ரொம்ப கழுத தேஞ்சு கட்டெரும்பாகுது. அவ்வளவு மோசமா இருக்கு. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அந்த ஃபுல் ஸ்டாப்பை மோடி வைப்பாரோன்னு நான் 2014 நினைச்சேன். ஆனா படுமோசமா இருக்குங்க அது. இன்னும் மோசமா இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கோவால பணம் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் நிரூபணம் ஆயிருச்சு அப்படின்னு நேற்று டெல்லி ஹைகோர்ட் சொல்லுது. கோவால யாரெல்லாம் பணம் கொடுக்கலன்னு முதல்ல பட்டியல் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் கொடுத்தாங்க. அப்ப எந்த வகையில வந்து ஒருவர் புனிதத்துவம் பெறுகிறார், ஒருவர் வந்து குற்றவாளியாக கருதப்படுகிறார், இதுவே இப்ப பெரிய குழப்பமா இருக்கு. குறிப்பா நீங்க சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு நேற்று வந்து அதுல வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானதில் வந்து சட்ட விதிமீறல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நான் சுப்ரீம் கோர்ட் போக போறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த வழக்கு அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி வெளிவருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா அந்த அடிப்படையில அந்த கோர்ட் தீர்ப்புல எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன காரணம்னா, அரஸ்ட் எதிர்த்த ஒரு வழக்குங்க. இது ஜாமீன் வழக்கு கிடையாது. கைது வந்து சட்டவிரோதம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் நம்ம எப்பவுமே வைக்கலாம். பல நேரங்கள்ல அந்த ஆர்குமெண்ட் வச்சுதான் நம்ம வந்து ஹெபியஸ் கார்பஸ் போடுறோம், ஆட்கொணர்வு மனு. அதாவது இல்லீகல் அரெஸ்ட். அதுக்கான உரிமை வந்து அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு இருக்கு. பிஎம்எல்ஏவோட பிரச்சனை என்னன்னா, குற்றம் சுமத்தப்பட்டவரோட எல்லா உரிமைகளும் ஆரம்பத்தில இருந்தே மறுக்கப்பட்டு விடுகின்றன. நிரூபிக்கப்படுவரே அனைவரும் நிரபராதிகள்ங்கிற அந்த கான்செப்ட் பிஎம்எல்ஏல கிடையாது. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலே அவர் குற்றவாளி தான் அப்படின்னு தான் நீதிமன்றம் அணுகும். வேற வழி இல்லை. ஓகே. அப்போ இவர் வைக்கிற இந்த வாதம் வந்து அங்க அவங்க நீதியரசர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏன்னா மெட்டீரியல் இன் ஹேண்ட் தான் அதுல பேச்சு. அப்போ பிஎம்எல்ஏ வழக்கு தொடுத்திருக்கிற இடி எங்ககிட்ட இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறாரு, இந்த பணத்தை கோவால எலெக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம திருப்பி ஏன் இந்த கான்டெக்ட்க்கு வரோம்னா, தேர்தல், ரோட் ஷோ, அரவிந்த் கெஜ்ரிவாலோட மறுப்பு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிவாரணம் கொடுக்க நீதிமன்ற மறுப்பு, இந்த மூணுமே இப்போ ஒரே நேரத்தில் தான் நடக்கு. பிரதமர் ரோட் ஷோ வராரு, அதுக்கான செலவினங்கள் என்னங்கிறது நம்ம கண்கூடா பார்த்தோம். நம்ம வெறுமனே நம்ம பாண்டி பசார் ஏரியால மட்டும் அதே அரவிந்த் கெஜ்ரிவால் ரோட் ஷோ நடத்தி கோவால பணம் செலவு பண்ணிட்டாரு. 60 கோடி ரூபாய் வந்து இந்த லஞ்ச பணத்துல கோவாவுக்கு செலவு பண்ணியிருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டியும் குற்றவாளி தான் அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றம் நேற்று சொல்லுது. டெல்லி உயர் நீதிமன்றம் அதோட அதிகார வரம்பை மீறி சொல்லுது. அது என்னன்னா, அரஸ்ட் பண்ண விதம் சட்ட சம்மதமா சட்ட விரோதமா, இவ்வளவுதான் அது சொல்ல வேண்டிய மேட்டர். சட்ட விரோதம் தாராளமா சொல்லலாம், அது வந்து நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 100 பக்கத்துக்கு மேலங்க அந்த ஜட்ஜ்மெண்ட். 100 பக்கத்துக்கு மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ல டோட்டலாவே வந்து இடி தரப்ப நியாயப்படுத்தி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. கடைசியில என்ன சொல்றாருன்னா, நான் இதுல சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் வந்து மெயின் வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி எடுத்துக்காம இருப்பாங்க? ஒரு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்ற ஒரு விஷயத்த நாளைக்கு அதற்கு கீழமை நீதிமன்றத்துல விசாரணை வருங்க. விசாரணை வரும்போது இதை யாரும் மேற்கோள் காட்டத்தானே செய்வாங்க. அப்போ என்னோட தீர்ப்பின் பகுதிகளை நீங்க மேற்கோள் காட்டக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஏன் அப்படிப்பட்ட பகுதிகளை எழுதுறீங்க? உங்க முன்னாடி இருக்கிற தாவா என்னவோ அதை மட்டும் நீங்க சொல்ல வேண்டியதானே? வழக்கறிஞராக என்னோட கேள்வி இதுதான். அப்ப இதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட் போவாரு. ராகுல் காந்தி கேஸ்லயும் இதே மாதிரி தான் குஜராத் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கையும் தாண்டி பல கருத்துக்களை சொல்லுச்சு. இன்னும் சொல்ல போனா சவர்கரை பத்தி எல்லாம் பேசுச்சு அந்த தீர்ப்பு. கடைசியில் உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஏங்க உங்க ஆட்சியில வந்து இப்படி உயர் நீதிமன்றங்கள்லாம் இப்படியான ஒரு முடிவு எடுத்து முன்முடிவு எடுத்து செயல்படுதுன்னு கேட்டப்ப அவரு அரசு தலைமை வழக்கறிஞர் அதுக்கு பதிலே சொல்லாம மௌனமா நகர்ந்துட்டாரு. இந்த வழக்கிலையும் அந்த மாதிரி கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்பும். ஆனா அதற்கான கால அவகாசம் அதுதான் எப்ப ரீச் ஆகும் அதுதான் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அது உச்ச நீதிமன்றத்தோட அந்த டேபிள்ல போற விஷயம், பட்டியல்படி போற விஷயம். அப்ப நமக்கு வந்து அது தெரியாது. ஒருவேளை ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அது சரியாக அமைந்தால், ஏன்னா மென்ஷன் பண்ணுவாங்க, அவசரமா கேட்கணும் தேர்தல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க.
ஆனா உச்சநீதிமன்றம் அந்த பட்டியல் படி தான் அது எடுக்கும். அப்படி எடுத்தால் இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் என்பதுதான் என் கருத்து. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை பத்தி பேசணும். அதே போல ஹேமந்த் சோரன் அவர்களுடைய வழக்குல பாத்தீங்கன்னா ஆதாரமா ஸ்மார்ட் டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. இதுவுமே சர்ச்சையா இருக்குது. இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இல்ல, அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன் 3 கூறு தான் அதுல வருது. அதாவது சட்டவிரோதமாக ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், குற்றப்பணம் வருதல், அதை வந்து பல நிலைகளில் பதுக்கி வைத்தல், நாட்டின் பொருளாதாரத்தோடு, பொது பொருளாதாரத்தோடு அதை இணைத்தல், இன்டகிரேஷன். இந்த 3 கூறும் வரும்போது சட்டவிரோத பண பரிமாற்றம் 100 கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர்ல, ஹேமந்த் சோரன் மேட்டர்ல வந்து அமௌண்ட்டை குவான்டிஃபை பண்ணல. சட்டவிரோத பண பரிமாற்றத்தை எப்படி அவங்க பொது பொருளாதாரத்தோட இணைச்சாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கோவா தேர்தலுக்கு செலவு பண்ணாரு, பொது பொருளாதாரத்தோட இணைஞ்சிருச்சு. அவர்கிட்ட வேற சொல்லல. அதாவது நீ சொத்து வாங்கின, இந்த சொத்தை நான் முடக்கியிருக்கோம், இந்த பணத்தை நாங்க கைப்பற்றிருக்கோம்னு சொல்லல. ஹேமந்த் சோரனுக்கும் வந்து அப்படி எதுவுமே சொல்ல முடியல. அதனால வீட்டுல இருக்கிற ஜாமான் சட்டெல்லாம் கணக்கெடுத்து நீ இதை வாங்கியிருக்கிற, அதை வாங்கியிருக்க, ஆக மொத்தம் இவ்வளவு ரூபாய், இப்படிதான் கணக்கு போடுறாங்க. அப்போ இயல்பாகவே இதுல என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த முதன்மை குற்றம், ஒரு சட்டத்தின் கீழே, சிறப்பு சட்டத்தின் கீழே நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு முதன்மை குற்றம் இருக்கணும். அந்த முதன்மை குற்றத்தின் மூலமாக கிடைத்த குற்ற பணம் இருக்கணும். இந்த 2 இல்ல. அதான் இதோட பெரிய சிக்கல். அப்போ இயல்பாக இது வந்து பழிவாங்கப்படுகிற நடவடிக்கைகளாக தான் உணரப்படும். நீதிமன்றங்கள் மறுத்தால் கூட மக்கள் மன்றத்துல நியாயம் கிடைக்கும். சார், ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.